தேவனை துதிப்பது போல நாம் அனைவரும் ஒரு மனதோடு நாம் அவரை துதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, thank you Jesus, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? ஆமென். நன்றி இயேசுவே. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுதே. எல்லோரும் முழு மனதோடு ஓ மானானது நீரோடை வாஞ்சித்து தேடுவதை போல அவருடைய நாமத்தை, அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சித்து தேடுவோம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஒன்றே மேலானது. இயேசு என்னும் நாமம் ஒன்றே மேலானது. வானத்திலேயும் பூமியிலேயும் அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமம் இவ்வளவு வல்லமையாய் கொடுக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்னும் ஒரே நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை எல்லாரும் பாடி மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. சொல்லுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தேவன் மேல் ஆத்துமாவே ஆமென் தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே தஞ்சமும் அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். தஞ்சமும் நீர், தஞ்சமும் நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே எங்கள் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, இந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து எங்கள் வாஞ்சை, எங்கள் ஆசை
சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். கோட்டையும் என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து, அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமும் தஞ்சமும் எஸ் அடைக்கலம் நீ. சொல்லுங்க விசுவாசத்தோடு. அவர் உங்களை பாதுகாப்பார். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. எந்தன் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தும் உம்மை நான் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உம்மை நினைக்கிறேன். ஓ யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், ஓ யோர்தான் என்னுடைய சோதனையின் நேரங்கள் எதுவாயிருந்தாலும் சிறுமலைகளிலிருந்தும் தினமும் சொல்லுவோம். சிறுமலைகளிலிருந்தும் எந்த துன்பம் வந்தாலும் உம்மை நினைக்கிறேன். என் தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே நீ. ஆமென். அடைக்கலம் நீ என்றும் காப்பி. ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. இந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து, ஓ நான் வாஞ்சித்து கதறுகிறேன். என் உள்ளத்திலே இருந்து, என் ஆத்துமாவில் இருந்து இயேசுவே உம்முடைய சமூகத்தை கதறுதே. தேவரின் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றீ. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. இரவில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில், இரவில் பாடும் பாட்டு எந்தன் தஞ்சமே. தஞ்சமும். ஆமென். நல்ல வாய்களை திறந்து உற்சாகத்தோடு சொல்லுவோம். எங்கள் தஞ்சமே. தஞ்சமே அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பி. தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. இந்த ஆத்துமா அவருடைய சமூகத்திலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கதறுவோம். இயேசுவே இந்த ஆத்துமா கதறுதே. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ. கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீ. எதிரிகளால் ஒடுங்கி அடியே துக்கத்தால் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியே மலையாம் தேவன்
அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். வான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே. எல்லாரும் உற்சாகத்தோடு அவரை ஆராதிப்போம். அவரை தேடி வந்த பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை. ஓ, அவர் நம்மை திருப்தியாக்கி போஷிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை தேடி வந்த ஜனங்கள் ஆமென் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. சகல காரியங்களிலும் சம்பூரணத்தை கொடுக்கிற தேவன் அவர். அவரே நம்முடைய தஞ்சம், அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை. அவர் நம்மை காக்கிறவர். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோ கேலே எல்லோ கேலே எல்லோ கேல் உம்மை துதிப்பேன். எல்லோ கேலே எல்லோ கேலே எல்லோ கேல் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை. நல்ல சத்தத்தை உயர்த்தி. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவன் இதுவரை என்னை வெட்கப்படுத்தாத தேவன். உம்மை நம்பி வந்தேன் நான் உந்தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா இயேசுவே. எல்லோ கேலே எல்லோ கேலே எல்லோ கேல். ஓ எல்லோ கேலே. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் இந்த காலை வேளையிலே தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல் அவர் இறங்குகிறார். இழந்து போன காரியங்களை அவர் திரும்ப தருகிறார். ஆமென். இழந்திட்ட யாவை திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவை திரும்ப தந்தி. எல்லோ கேலே. நல்லா எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோ கேலே எல்லோ கேலே எல்லோ கேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை கைவிட. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உந்தயவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. வேண்டினோரெல்லாம் வீடை வச்ச போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. வேண்டினோரெல்லாம் வீடை வச்ச போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் தங்கினது சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினது சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோ கேலே எல்லோ கேல். நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாம மகிமை பெறட்டும். அவருடைய பிள்ளைகள் துதிக்கிறதை பார்த்து பரலோகம் சந்தோஷம் அடையட்டும். எல்லோ கேலே எல்லோ கேல் எல்லோ கேல். உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன்
வல்லமையுண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. சொல்லுவோம், அவர் நாமத்தில் மன்னிப்பு. நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. கூப்பிடுகிற யாவருக்கும், கேட்கிற யாவருக்கும் மன்னிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் அடைவதற்கென்று, நீங்கள் விடுதலை அடைவதற்கு இந்த காலநிலையிலே உலகத்தின் அடிமைத்தனங்கள் நாம் விடுதலை அடைவதற்கு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான உம்முடைய வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. எங்கள் சபையிலே, எங்கள் சபையின் நடுவிலே அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. கண்களை மூடி பயபக்தியோடு அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அந்த பெரிய தேவனை, எல்லாரிலும் பெரியவர், எல்லா ராஜாக்களை காட்டிலோ உலகத்திலே தேவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லா தேவர்கள்
செய்கிறவர், வார்த்தையினாலே உலகத்தை படைத்தவர். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை சொல்லும் போது பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். நாம் ரட்சிப்படைய, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவருடைய நாமத்தை இல்லாமல் வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. அவர் நமக்கு எல்லாவற்றிலும் எப்போதும் நமக்கு போதுமான தேவன். எல்லா காரியங்களிலும் உதவி செய்கிறவர். மனுஷரால் கூடாத காரியங்களை செய்து முடிக்கிறவர். இதோ உங்கள் நடுவிலே அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை முழுமையாய் தாழ்த்தி எல்லோரும் வலது கரத்தை பரத்துக்கு நேராய் உயர்த்தி, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. பாவியாகி என் மேல் புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களா செழி
உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் அப்பாவும் சந்நிதியே எப்போ நான் வந்து நிற்பேன். கேட்போம். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் நீங்க போதும் ஏசப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும். உம்முடைய வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மட்டும் எங்களுக்கு போதும். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நல்ல சபை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் தேவரீர் எங்களோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆராதனையிலே வழிநடத்தி சென்ற தெய்வ நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இனி வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட தேவரீர் தாமே மகிமைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. சகல துதிகர மகிமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீத பகுதி, சங்கீத புஸ்தகத்தை அனைவரும் சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம்.